ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பேக் பெயினை பற்றி பேசுகிறேன். ஸோ எனக்கு வந்து பேக் பெயின் இருக்குது. ஒரு 2, 3 வருஷமாகவே இருக்குது. எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் வேலை செய்யும்போது இங்கே இரும்பு கட்டில் இருக்கும். அதில் உட்காந்து தான் வேலை செய்வேன், லேப்டாப் வச்சுக்கிட்டு செய்கிறது. அதுக்கப்புறம் அந்த இரும்பு கட்டில கொண்டு போய் மாடியில் போட்டாங்களா, அப்போ வந்து எங்கள் வீட்டில் சேர் இல்லை. அதனால் வந்து சரி ஒரு ரோலிங் சேர் வாங்குவோன்னு பார்த்தா அது 5000 அப்படின்ட்டு இருந்துச்சு. சரி எதுக்கு 5000 வேஸ்ட் பண்ணிக்கிட்டு சும்மா தரையிலே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பித்தேன். அதுமாரி பார்க்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிச்சு. சரி பேக் பெயின் ஆரம்பிக்குது, நம்மளே ஏதாச்சும் எக்சைஸ் பண்ணி சமாளிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா யூடியூப்பில் எக்சைஸ்லாம் போடுவாங்கள்ல, அதில் வந்து தம்பிள்ஸ் வச்சு ஒரு எக்சைஸ் ஹோம் ஒர்க் அவுட்டு அதை பார்த்தேன். அது வந்து அது பண்ணும்போது என்ன பண்ணேன், ஸோ தம்பிள்ஸோடையே குனிஞ்சு எந்திரிக்கிற மாதிரி ஒரு எக்சைஸு. அது பண்ணும்போது லைட்டாக மடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. அங்கே தான் ஸ்டார்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் பேக் பெயின் கொஞ்சம் சிவியராக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு நிறையா டாக்டர் என் ஊரில் இருக்க நிறைய டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்டிங்கில் மாத்திரை தான் இது பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு டாக்டர் வந்து ஃபிசியோ பார்க்க சொன்னார். ஃபிசியோ இது பண்ணும்போது அவங்க வந்து ஷாக்கு மாதிரி லைட்டாக வைப்பாங்க. அது ஷாக்காக கரெக்டாக தெரில, உடம்புல ஒட்டி விடுவாங்க. அது ஒரு மிஷின்லேருந்து லைட்டாக பாஸ் ஆகும், கரண்ட் மாதிரி உடம்புல பாஸ் ஆகும். அது பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபிசியோ டாக்டரே கொஞ்சம் எக்சைஸ் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரியாக ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் நிறையா டாக்டரு மாறி மாறி பார்த்துட்ருந்தேன். ஒரு டாக்டர் வந்து தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு வந்து பெட் ரெஸ்ட் மாதிரி இருங்க அப்படின்னாரு. அதுவும் இருந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் சரியாக வரல. அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணார், எக்சைஸ்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. ஸோ எக்சைஸ் பண்ணும்போது தான் ஒரு 2 எக்சைஸ் தான் சொல்லிக் கொடுத்தாரு. குப்புற குப்புற படுத்துக்கிட்டு கையை வந்து நம்ம எப்படி நிற்கும்போது கை இருக்குமோ அதேமாரி வச்சுக்கிட்டு, ஸோ முதுகை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு அப்பர் பாடியை வந்து தூக்கணும். அதை மாதிரி ஒரு எக்சைஸ் சொல்லிக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது கொஞ்ச நேரம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதேமாதிரி படுத்துக்கிட்டு ஒவ்வொரு காலும் தனித்தனியாக தூக்கணும். ஸோ அதை மாதிரி எக்சைஸ் பண்ணும்போது தான் கொஞ்சம் வந்து வலி குறைஞ்சிச்சு. ஃபுல்லாக போகல, ஓரளவுக்கு வலி குறைஞ்சிக்கிட்டு இப்போ அது மாதிரி எக்சைஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேக் பெயின் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். என் போஸ்டரே வந்து கொஞ்சம் குனிஞ்சு நடக்கிற மாதிரி ஆகிடுச்சு பேக் பெயினால். அது வந்து எலும்பு இருக்கும், எலும்புக்கு நடுவில் வந்து டிஸ்க்கும்பாங்க. அது வந்து எனக்கு வந்து இதாகிடுச்சு, கொஞ்சம் விலகிடுச்சு. அதனால அது மாதிரி ஆணுச்சு. ஸோ கொஞ்சம் குனிஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கும். என் சொந்தக்காரங்களாம் ஏன்டா குனிஞ்சு நடக்கிற, நல்லா நிமிர்ந்து நட அப்படின்பாங்க. முடிஞ்சால் நடக்க மாட்டேன்னா, முடியாமல் தான் அதை மாதிரி குனிஞ்சு நடக்கிற மாதிரி. எனக்கே தெரியாது குனிஞ்சு நடக்கிறேனான்ட்டு, யாராச்சும் சொன்னால் தான் நம்மளுக்கே தெரியும். அதெல்லாம் ஒரு மாதிரி அது கேட்கும்போது டக்குனு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். என்ன இந்த வயசுலேயே நம்மளுக்கு முதுகு வலி இருக்குது, குனிஞ்சு நடக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நான் பண்ண தப்பு தான். அப்போயே வந்து ஒரு 5000 சேர் வாங்கி போட்டு அப்போயே அதில் இது பண்ணியிருந்தா இந்நேரம் இந்த தப்பு. 5000 ஆசைப்பட்டு எப்படி இருந்தாலுமே ஒரு 30,000 மேலே செலவு பண்ணியிருப்பேன். ஒரு டாக்டர்கிட்ட போனாலே எப்படி இருந்தாலும் மாத்திரை ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 1000 வந்துடும். அப்படி பார்த்தா இத்தனை வருஷமாக போயிட்டுருக்கேன். நிறையா டாக்டர்கிட்ட ஒரு 8, 9 டாக்டர்கிட்ட போயிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே 30,000க்கு மேலேயே செலவாகிருக்கும். ஸோ அதுமாதிரி உங்களுக்கும் பேக் பெயின் இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து அதை வந்து இதாக எடுத்துக்காமல் ஏதாச்சும் டாக்டர்கிட்ட போய் இது பண்ணுங்கள். நீங்களாக எதுவும் எக்சைஸ்லாம் ட்ரை பண்ணாதீங்க யூடியூப்பில் பார்த்து. ஏன்னா யூடியூப்பில் வந்து எல்லா சைடும் உங்களை பார்த்து சொல்லி தர மாட்டாங்களா, அவங்க பண்ணுவாங்க, அதை பார்த்து நீங்கள் பண்ணுவீங்க. அவங்க கால் எப்படி இருக்குது, எல்லா போஸ்டரையும் நம்ம பார்த்து தான் செய்யணும். அது இது பண்ணாமல் நம்மளா ஏதாச்சும் ட்ரை பண்ணி, நான் ட்ரை பண்ணி தான் எனக்கு வந்துச்சு. அதனால் டாக்டர்கிட்டையுமே சில டாக்டர் என்ன பண்ணுவாங்க, முதுகு வலிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்பாங்க. எனக்கே நிறைய பேர் சொன்னாங்க 80,000 செலவாகும் இதாகும்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டாக்டர் வந்து எக்சைஸ் சொல்லி தர மாதிரி டாக்டர் இருந்தாங்கன்னா, அந்த எக்சைஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு அது சரியாக வரலன்னா, அதுக்கப்புறம் அதை மாதிரி டாக்டர்கிட்ட போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது. எடுத்தோடனே ஆப்ரேஷன் பண்ணாமல். ஏன்னா ஆப்ரேஷனுமே நிறையா பயமுறுத்துவாங்க. ஏதோ காலு கை வழங்காமல் போய்டும், அதை மாதிரிலாம் நிறைய பேர் பயமுறுத்துவாங்க. ஸோ அதனால் இது மாதிரி எக்சைஸ் பண்ணுறது வந்து நல்லது. நானும்
நான் வந்து குண்டா இருப்பேன். ஸோ அதுவுமே இதுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம். ஏன்னா வெயிட்டோட தரையில் சம்மணம் போட்டு ரொம்ப நேரம் உட்கார்றது, அதனாலேயே இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதை பார்க்குற யாராச்சும் வெயிட் அதிகமாக இருந்தீங்கன்னா, கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் எக்சைஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க. ஏதாச்சும் சின்ன சின்ன எக்சைஸ் உங்களால் முடிஞ்சது வந்து பண்ணுங்க. ஸோ அதான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கேயாச்சும் வெளில போகணுன்னாலே 2, 3 வாட்டி யோசிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா எங்கேயாச்சும் பஸ்ஸில் போனா முதுகு வலிக்கும், நின்னா வலிக்கும். அதை மாரி ரொம்ப இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் முதுகு வலிக்கும். ஸோ எக்சைஸும் வந்து ரெகுலராக பண்ணணும். நான் ரெகுலராகவும் பண்ணுறது கிடையாது. முதுகு வலி இருக்குது, ஆனால் அதை ரெகுலராக பண்ணணும். ஸோ பண்ணால் ஓரளவுக்கு குறையும். நான் வந்து ரெகுலராக பண்ணுறது கிடையாது. அது ஏன்னு தெரில. டைம் கிடைக்க மாட்டுது அதனால். ஸோ ஹெல்த்து தான் முக்கியம். ஹெல்த் இருந்தால் தான் நம்ம எவ்வளோ சாதிச்சாலுமே ஹெல்த் இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். ஸோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை ஒழுங்காக பார்த்துக்கிறதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ இதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் இந்த மாதிரி முதுகு வலி இருந்துச்சுன்னா, ஸோ அந்த எக்சைஸ் நான் சொன்ன அந்த 2 எக்சைஸ் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஒரு வேளை வலி அதிகமாக ஆரம்பிச்சிச்சுன்னா டாக்டர்கிட்ட போக சொல்லுங்கள். ஸோ அதுவே டாக்டர் சொல்லிக் கொடுத்த எக்சைஸ் தான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.